அது எங்கே நிற்கிறோம்னா பாருங்க, இந்த ராமர் பாலம் தொடங்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதில் தெரியுது வெள்ளரி பழமா என்னது? பாருங்க, இதான் இதில் வந்து நிற்கிற ஒரு பெரிய ஒரு விஐபியா இந்த அவர் தலையில் குடும்பி இருக்கு. அது பண்ணி பார்த்தா மட்டும் ஆகுது. டெலஸ்கோப்பில் இருந்து பார்க்க ராமர் பாலம் தெரியுமா? இங்கே இருந்து பார்க்க இங்கே பாருங்க, நாங்கள் போகிற வழியில் ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. லைட் ஹவுஸா இல்லாட்டி ரேடியோ டவராக தெரியல, ஆனால் பயங்கர உயரத்தில் இருக்குது. லைட் ஹவுஸாக தான் இருக்கணும். இது செம உயரம். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ தூரத்தில் கட்டியிருக்கான் பாரு. ஓ, இவ்வளோ உயரத்துக்கு கட்டியிருக்காங்களே. இது வீடியோவில் உங்களுக்கு தெரியா உண்மையில இங்கே ரெண்டு பார்க்க சும்மா கழுத்து வாங்கு, அவ்வளோ உயரம். ராமர் பாதம், ராமேஸ்வரம் ஆலயம், லட்சுமண தீர்த்தம். யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்க, இது எவ்வளோ அடி உயரம் ஒன்று. ஆமாம், செம உயரம். சொல்லங்காலேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறது. தலைமன்னார்லேருந்து பார்த்தா தெரியும். நாங்கள் தனுஷ்கோடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். யார் இவங்க ரெண்டு பேர்? காமராஜர் காங்கிரஸ்காரங்க போல இருக்கு. டக்லின்னா இந்த ஏரியாவில் சொல்லுவாங்க டக்லின்னு. இவங்க கேங்ஸ்டர், ஏரியா கேங்ஸ்டர். டக்குன்னு இந்த தங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு காமராஜர் படத்தை போட்டு நாங்களும் காங்கிரஸ் இல்லாட்டி போலீஸ் பிடிச்சி கொண்டு ஆக்களை முடிச்சு விட்டுருவாங்க. என்ன இந்த பாருங்க, ஆளுக்கு சொக்கெல்லாம் வச்சு என்ன நல்லா குடிப்பாரு அவன். இப்போ ஆண்கள் ஜென்ஸுக்கு கணேசன் போட்டிருக்கான். ஏன் அப்படி போட்டான்? ஜென்ஸா கணேஷா? கணேஷ் விட்டு பாருங்க, இதுதான் ராமேஸ்வரம் டவுன் ஏரியா. ரெண்டா கேரளாவா? அவனு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து கம்போட சுற்றுன்னு சுற்றுறா. தலைவர் பிரபாகர் இந்த படம் இருக்குன்னு அப்படி மறைச்சிட்டான். அவன் மறைச்சிட்டான். படத்தை ஒட்டிட்டு ஓட விடுவாங்களா இங்கே? ஒரு தலைவர் படத்தை இதில் ஒரு கோவில் மாதிரி ஒரு சிலை ஒன்று, அப்துல் கலாம் சிலை போல. எனக்கு இன்னும் துறக்கலை. சாரி, ராமேஸ்வரம் டவுன் விட வலிக்கிட்டு இருக்கா. 10 வருஷமுக்குள்ள தான் விட்றான். முந்தியெல்லாம் விடுறதே இல்லை. விடுறது இல்லை. இந்த தனுஷ்கோடிக்கு வந்து முந்தியெல்லாம் ஆக்களை விடுற இல்லையா? புத்தானா வரும். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆக்களை பார்க்க விடுறாங்க. அங்கே தான் நான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். இந்த ரைட் சைடு இந்த காடுகள் இப்படி நேராக போனால் தனுஷ்கோடி. என்ன இது அஸ்தி கரைக்கிற கொண்டு போகிறாங்களா? செக்கிங்கா? ஆமாம். பாருங்க, இது வந்து ஃபாரஸ்ட் இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஆக்கள்லாம் இருந்து சாப்பிட்றாங்க. பஸ்ஸில் டூர் வந்தவங்கெல்லாம் இல்லை இருக்கிறாங்க. அது 2 சைட்டுக்கு இந்த இப்போ தனுஷ்கோடி போகிற வழி 2 சைட்டும் காடு, ஒன்றுமே இல்லை. இந்த மணலும் காடுங்க தான் கிடக்கு. நேராக போனால் தனுஷ்கோடி. இந்த மேப்பில் பாருங்கள், நான் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்னு இருந்தால் எவ்வளோ தூரத்தில் போகிறோம். எங்கே இந்த ப்ளூ டாட்டாக நாங்கள் போகிறது ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு நேர் ரோடு, அப்படியே நேர் ரோடு நேராக போகுது தனுஷ்கோடிக்கு. 2 சைட்லேயும் ஒரு வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. 2 சைட்லையும் காடு. இல்லை இருந்தவங்க இவ்வளோ தூரம் தாண்டியே அங்கே போய் அந்த மூலையில் இருந்தாங்கன்னு தெரியல. நாங்கள் என்ன ஏதாவது விசேஷம் இருக்கா? இது பாருங்கள், இது 2 சைட்டையும் கடல். கிட்டத்தட்ட தனுஷ்கோடி கிட்ட வந்துட்டு இதெல்லாம் அவங்கள இருக்கிற ஆக்கள். இந்த கல் அணைக்காங்கள பெரிய கடல் தெரியுதா? இதெல்லாம் அழிஞ்ச ஊருங்களா?
கடல் தெரியுது. கல்ஃப் மன்னார் மன்னார் வளைகுடா. அது எங்கே நிற்கிறோம்னா பாருங்க, இந்த ராமர் பாலம் தொடங்குற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த அதில் தெரியுது இதான் இந்த ராமர் பாலம் தொடங்குறது. எத்தனை ஆட்டோ வந்திருக்கு இதான் இந்த அழிஞ்ச நகரம் வேணா அது. இதெல்லாம் போய் பார்க்கணும் இருக்கா. பழைய சர்ச்செல்லாம் இருக்கு. அரசல் குப்பம் அரசல் குப்பம் என்ன அந்த ஓஸ்ட் அழிஞ்ச தடையங்க. இதில் இந்த வீடுகள்லாம் அழிஞ்ச இந்த தடையம் தெரியுது என்ன. கடல் இந்த 2 கடையும் கடல். நான் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து சின்ன ரோட்டில் போய் கொண்டிருக்கிறேன். இந்த இது இந்த மன்னாருக்கும் இதுக்கு இடையில் ஃபெரி சர்வீஸ் ஒன்று தொடங்கினு கேள்விப்பட்டேன்னா அதான் இதாகும். இந்த நினைக்கிறது பாருங்க ஃபெரி. இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடையில இல்லாட்டி இது ஹூவர் கிராஃப்ட். இது நேவின் ஹூவர் கிராஃப்ட். அப்படியே அரிச்சிட்டே வந்துச்சு பாருங்க. அரிச்சு உள்ளுக்கும் வந்துருச்சா? வந்துருச்சு. இங்கே தண்ணி எல்லாம் வருது ரோட்டுக்கு. வந்து ரோட்டுக்கு தண்ணி வருது. இன்னும் 2-3 வருஷத்துல அரிச்சு விட்டுருவேன். கடல் வந்து சரியான பவர்ஃபுல்லான சார் இது ஒன்று. ராமர் பாலம் இங்கே தொடங்குதா சொல்றாங்க. இது பாருங்க, இதுக்குள்ளேயும் கார் ஓடி போட்டு நிற்கிறாங்க. எல்லாம் ரெடியாக நிற்கிது ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு. கடல் சம்மந்தமான சாமானுங்க தான் எல்லாம் வைக்கிறாங்க. சங்கு சிப்பி பாருங்க. இதில் வந்து நிற்கிற ஒரு பெரிய ஒரு விஐபியா. இந்த அவர் தலையில் ஒரு சின்ன குடும்பி இருக்குது. அதுபடி பார்த்தா அவர் பிராமின் மட்டும் ஆகுது. போலீஸ் எல்லாம் கார்டாக நிற்கிறாங்க. பெரிய ஒரு விஐபி. அவர்கிட்ட வாய்ஸ் பண்ணி வர்றாங்க பாருங்க. இதான் இதான் இந்த முனையத்தான் ஒரு பெரிய மினிஸ்டரா. அவர் டெல்லியில் பெரிய மினிஸ்டரா. சொல்லாங்க தெரியுமா? இல்லை அதில் தெரியுது பாரு. அந்த ராமட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்களே, அந்த திட்டுக்கள் எல்லாம் தெரியுது பாத்தியா? அந்த தெரியுது அப்படியே போகுது. இப்போ என்னென்னா வந்து நாங்கள் நின்றுட்டாங்க. அதில் அந்த ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ணி உடனே தருவாங்களா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ட்டு. அப்போ அதில் 2 ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த டெலஸ்கோப்பில் இருந்து பார்க்க ராமர் பாலம் தெரியுமா? இங்கே இருந்து பார்க்க ராமர் பாலம் சொல்கிறாங்க. 3 பயணத்தில் இருக்குது. இது தெரியுது ராமர் பாலம் தெரியுது. இதுக்குள்ள எல்லாம் கடை போட்டிருக்கு பாத்தியா? அங்கே போக எப்படி போகுது? அதில் 2 ஃபோட்டோ எடுப்போம். ரோஷன் அங்கே போக. இப்போ இந்த படியை தாண்டி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பாருங்கள், பெரிய பெரிய முருகக்கல் கடல் அலை எல்லாம் அப்படியே அடிக்குது. வா 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 வா. ரோஷன் போனேடா. நீங்க போனா ஸ்ரீலங்கா வரும் மன்னார். இருக்க போறியா? யாரோ வந்து பான்பராக சாப்பிட்டு போயிருக்காங்க வடக்கு. இல்லை கடை வச்சுக்கிறாங்கெல்லாம் போலீஸ்காரங்கிட்ட பெர்மிஷன் எடுக்கணும். பெர்மிஷன் எடுக்காத கடை எல்லாத்தையும் பேன் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து அங்கே போகிறோம். வேறுங்க
கையை என்ன செய்கிறாள்? இதெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. இந்த சிப்பி பாசி எல்லாம் கடல் சம்பந்தமான சாமான் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே அதோட வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதுடா கிளாஸ் என்ன இது? தலைவிடா தெரியுது. தலைவிடா தெரியுது. வெளிக்கிட்டார் மினிஸ்டர் கிளம்பிட்டாரு. வா ஹலோ என்ன ஜூஸ் இருக்கா? தண்ணி கிடைக்காது இங்கே, தண்ணி இல்லையா? அப்போ ஓட்டமலம் தான் வாங்கி சாப்பிடணும். சாப்பிட முடியா? எவ்வளோ ஓட்டமலம்? 30. அப்படியே வச்சுருங்க. அதை வச்சுருங்க. ரோஷம் எடுத்து சாப்பிடணும். காரமா தூள் போடவா? சில்லி பவுடர் போடவா? காடி திரும்பி இது நல்லா இருக்கா? ஓகே சரிவா. இது மாங்காயா? மாங்காயா? மாங்காய்க்கு தூள் போடுது. வழிநடி எல்லாம் இந்த மாங்காய், பைனாப்பிள், ஓட்டமலன், கடலை அதில் தான் வச்சுக்கிறாங்க. இதான் அப்படி நிறையக்கு இதே கடையில் இருக்குது. இங்கே மாங்காய் பழுத்த மாங்காயும் இருக்குது, பச்சை மாங்காயும் இருக்குது. பழுத்த மாங்காய், பச்சை மாங்காய். வெள்ளரி பழமா? என்னது? வெள்ளரி பழமா? நீ மாங்காய் வாங்கல அங்கே முடியுது. அக்கா எப்படி விட்டுற வாட்டமில்லப்பா. ஒன்றும் ஓட்டமில்ல நான் இந்த அக்கா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வேறு ஒன்று கொடுங்க. சாப்பிட்டேன் இன்னொன்று கேட்குறான். இப்போ உங்களோட ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது பார்த்து மம்மி கொண்டு மாங்காய் மாங்காய் ஆம்பளை தூத்துக்குடா அக்கா வார போயிடு. அக்கா வார போயிடு. ஓ ஓகே. இப்போ என்ன எவ்வளோ சார்? நாங்கள் போவோமா? நான் போவோமா? பார்த்து முடிஞ்சுது எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. எனக்கு கடல் சாப்பிடுது. அவங்க பழங்க வாங்க சாப்பிட்றாங்க. பழம் சரி விடாது. சரி வலிக்கணும். அண்ணாவுக்கு கொஞ்சம் பழம் கொடுக்க. இந்த ஏரியா எல்லாம் வந்து வீடு மனையாக இருந்தது. ஒரு புயல் ஒன்று வந்த பிறகு இந்த ஏரியா எல்லாம் அழிஞ்சது. அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னே நடந்தது. அது எவ்வளோ ஆக்கெல்லாம் சேர்த்து இப்போ எல்லாம் வந்து ஒரு வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் வந்து எல்லாம் ஒரு சாப்பாடு கடையாக மாற்றி வச்சுக்கிறாங்க. அரிச்சல் புனை இந்த கிராமம் வந்து இதானது.